ஹாய். இந்த சேனலில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ், அப்புறம் வந்து ஃபினான்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்ட் 2. ஸோ இந்த பார்ட் 2ல் வந்து நம்ம என்ன டாபிக் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா வால்யூம். ஸோ இந்த வால்யூம் அப்படின்னா என்ன, ஸோ ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த வால்யூம் அப்படின்னா என்ன, இந்த வால்யூமோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இந்த வால்யூம் வந்து என்ன சொல்ல வருது, ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ், அப்புறம் வந்து ப்ரைஸ் அப்புறம் வால்யூமோட ஒரு தொடர்பு ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்குது, ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ், அப்புறம் அந்த வால்யூம் அப்படி சொல்கிறோம், அந்த வால்யூம் வந்து நம்ம எங்கே பார்க்கலாம், ஸோ அப்புறம் வந்துட்டு இந்த வால்யூம் அப்படி சொல்லி ஒரு ஃபேக்டர்னால வச்சு இந்த ஃபேக்டர் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம ஷேரை வந்து பிக் பண்ணலாமா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வால்யூம் அப்படின்னா என்னென்னா ஒரு ஜென்ரல் டேர்மில் வந்து வால்யூம் அப்படின்னா ஒரு குவான்டிட்டி, அதாவது டோட்டல் நம்பர். ஸோ இதான் வந்து வால்யூம் சொல்லுவாங்க. ஒரு ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வால்யூம் அப்படின்னா தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு பேசிக் கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஷேர் வந்து வாங்குறீங்க, ஒரு ரிலையன்ஸ் கம்பெனியோட ஒரு ஷேர்ஸ், ஒரு 100 ஷேர்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஆப்போசிட் சைட்லேருந்து ஒரு 100 ஷேர்ஸ் வந்து விற்றா தான், விற்கிறதுக்கு ஒருத்தர் ரெடியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை வாங்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். நம்ம வந்து இதில் வந்து திடீர்னு நம்ம வந்து ஒரு அதில் வந்து நம்ம வந்து மறந்து போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். 100 ஷேர் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஆப்போசிட் சைட்லேருந்து நம்ம வந்து ஒருத்தர் வந்து 100 ஷேர் விற்கணும். ஸோ அப்போ தான் வந்து வாங்க முடியும். ஸோ இப்படி ரெண்டு நடந்தால் மட்டும்தான் ஒரு வர்த்தகம் நடக்கும், அதாவது ட்ரேட் நடைபெறும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து 100 ஷேர் வாங்குறீங்க, அங்கேருந்து 100 ஷேர் விற்கிறாரு அப்படின்னா ஒரு ட்ரேட், அப்போ தான் வந்து ஒரு ட்ரேட் நடக்கும். இந்த 100 ஷேர் இருக்குல்ல, அதுதான் வால்யூம் அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தர் வந்து 100 ஷேர் வாங்க ரெடியாக இருக்கார், அங்கேருந்து ஒருத்தர் 100 ஷேர் விற்கிறாரு, ஸோ ஒரு ட்ரேட் நடந்துருச்சு. ஸோ அந்த இடத்துல வால்யூம் அளவு 100 ஷேர். ஸோ வந்து நீங்கள் டக்குன்னு ஒரு ஓவராலாக பார்க்கும்போது ஒருத்தர் வாங்க நினைக்கிறாரு, ஒருத்தர் 100 ஷேர் விற்க நினைக்கிறார், அப்போ 200ல. ஸோ அந்த மாதிரி தோணும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நீங்கள் காலையில் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு 2 கிலோ வெங்காயம் வாங்க போகிறீங்க. ஸோ கடைக்கு போயிட்டீங்க, அங்கேருந்து 2 கிலோ வெங்காயம் கேட்குறீங்க, அவரும் 2 கிலோ வெங்காயம் எடுத்து கொடுத்துறாரு, அவர் விற்க ரெடியாக இருக்கார். ஸோ நீங்களும் வாங்க ரெடியாக இருக்கீங்க. அப்போது அந்த இடத்துல ஒரு ட்ரேட் நடக்குது. இந்த இடத்துல வால்யூம் என்ன, ஸோ எவ்வளோ வெங்காயம் வந்து அந்த இடத்துல கை மாற்றப்படுறதுக்கு ஒருத்தர் கையில் வந்து இன்னொரு கை போயிருக்கு அப்படின்னா 2 kg தானே. ஸோ 4 kg வராது, 2 kg தான். ஸோ 2 கிலோ தான் போயிருக்கு. ஸோ இதுதான் வந்து வால்யூம். ஏன்னா ஒரு ட்ரேடு நடக்குது அந்த இடத்துல, அந்த ஷேரோட அந்த ஷேர்னால் இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வெங்காயம் நல்லா மூவ் ஆகுது. ஸோ வெங்காயம் நல்லா மூவ் ஆகுது, அதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து எதை பார்க்கணும், ஸோ எவ்வளோ குவான்டிட்டி மூவ் ஆகிருக்கு, ஸோ அதுவும் முக்கியம். ஸோ அதுதான் வந்து அந்த வால்யூம் சொல்ல வருது. ஓகேவா? ஸோ வந்து இப்போ ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, ஈவினிங் 3:30க்கு முடியுது. ஓகேவா? இந்த ஸ்பெசிஃபிக் டைம் பீரியடுக்குள்ளே எவ்வளோ ஷேர் வந்து வாங்கியிருக்கு, விற்றுருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வால்யூம் வந்து சொல்ல வருது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கன்டினியூஸாக வந்து ஒரு ஷேர் பை பண்ணிட்டே இருந்தாங்கன்னா ஸோ அது வால்யூம் எப்படி இருக்குது. ஓகேவா? ஹை வால்யூம் பார்த்தா இப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, அதை தகுந்தாப்பில் வால்யூமும் நிறைய இருக்கா, ஸோ அது பார்ப்பாங்க. ஸோ குறிப்பிட்ட டைமில் வந்து எவ்வளோ ஷேர்ஸ் வந்து கைமாற்றப்படுது. ஸோ கைமாற்றி நான் வாங்குகிறேன், ஒருத்தர் விற்கிறாரு, ஒருத்தர் விற்கிறாரு, நான் வாங்குகிறேன், ஸோ நான் வந்து ஒருத்தர் கொடுக்குறேன், ஸோ அங்கேருந்து இப்படி வாங்குது, அப்படி போயிட்டே இருக்குல்ல. ஸோ எவ்வளோ ஷேர்ஸ் வந்து அந்த இடத்துல ஒரு ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இதை பார்க்குறது தான், இதை சொல்ல வர்றது தான் இந்த வால்யூம். ஸோ அந்த வால்யூம் பற்றி ஒரு பேசிக் மீனிங் வந்து கிடைச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வால்யூமோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இந்த வால்யூம் வந்து என்ன சொல்ல வருது. ஸோ இந்த வால்யூம் வந்து என்ன சொல்ல வருதுன்னா மார்க்கெட்டோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது, ஸோ அப்போ அந்த மார்க்கெட்டோட லிக்விடிட்டி வந்து எப்படி இருக்குது, ஸோ அப்புறம் அந்த ஒரு ஷேருக்கு பின்னாடி உள்ள உண்மைத்தன்மை, அதாவது எப்படி வந்து இந்த ஷேரோட உண்மையாக இருக்குது, பின்னாடி நடக்கிற ஒரு உண்மைத்தன்மை வந்து எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து ஒரு வெளிப்படுத்துறது தான், ஒரு ஷோகேஸ் மாதிரி நம்மளை காமிக்கிறது தான் இந்த வால்யூம். ஸோ அதான ஆக்டிவிட்டி. ஸோ ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னா எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்குது, ஷேரோட மூவ்மெண்ட், அது குறையிறதோ கூடுதோ, ஸோ எல்லாமே ஒரு மூவ்மெண்ட் தான். அந்த ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, நல்லா டவுன் ஆகுதா, குறையுதா, இல்லை நல்லா மூவ் ஆகுதா, அப்வர்ட் போதா, அப் ட்ரெண்ட் போதா, இல்லை டவுன் ட்ரெண்ட் போதா, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது, இதை வந்து நம்மளை ஷோகேஸ் மாதிரி காமிக்கும். ஸோ அப்புறம் லிக்விடிட்டி அப்படின்னா என்னென்னா ஒரு பொருளை வந்து உடனே எந்த அளவுக்கு வந்து நம்ம உடனே கேஷாக மாற்றிடலாம். ஸோ அதுதான் வந்து லிக்விடிட்டி சொல்கிறாங்க. ஒரு கேஷ் வந்து ஒரு ஷேர் வந்து கன்யூஸாக வாங்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஸோ அது வந்து லிக்விட் நல்லா இருக்குது, அதனால தான் உடனே அவங்க வந்து கேஷாக மாற்றிட்டே இருக்காங்க. ஸோ ஒருத்தர் விற்றுட்டே இருக்காரு, ஒருத்தர் வாங்கிட்டே இருக்காரு. ஸோ வாங்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு 100 ரூபாய்க்கு விற்கிறாரு, 125 ஒருத்தர் வாங்குறாரு, 100.25 ஒருத்தர் வாங்குறாரு, அப்புறம் 100.5க்கு வந்து இன்னொருத்தர் வாங்குறாரு. ஸோ இவர் இங்கேருந்து விற்கிறாரு, ஒருத்தர் வாங்குறாரு, அப்படி போயிட்டே இருக்கும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து இதனால் என்ன சொல்கிறது, மார்க்கெட் அந்த லிக்விடிட்டி எப்படி இருக்குது, ஸோ எவ்வளோ வேகத்தில் வந்து கேஷாக மாறுது,
ஸோ அந்த மார்க்கெட் லிக்விடிட்டி வந்து இதை வந்து அந்த வால்யூம்னால் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த வால்யூம் வந்து எதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா, எப்படி எந்த அளவுக்கு எதுக்கு முக்கியமாக பார்க்குறாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ ட்ரேடு நம்ம வந்து ஒரு ஷேர் வந்து விற்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க வாங்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த குவான்டிட்டி பார்த்து தெரிஞ்சுக்கணும். சில பேர் வந்து ₹1 இதை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சில வந்து அந்த ₹1 ஷேரை வந்து எந்த அளவுக்கு அவங்க பை பண்ணி செல் பண்ணல, எந்த அளவுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறாங்க, அந்த ட்ரேடர் அண்ட் இன்வெஸ்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது, விற்கிறதுன்னு சரி வாங்குறதுன்னு சொல்லி எப்படி இருக்குது, அதை வந்து ஷோகேஸ் பண்ணுறது தான் இந்த வால்யூம். ஸோ வந்து ஒரு நார்மல் ஸ்டாக், ஸோ பெரிய ஸ்டாக் இல்லாமல் ஒரு நார்மல் ஸ்டாக்கை வந்து ஒரு ஃபேக் ஸ்டாக்னு வச்சுக்கோங்களேன், ஃபேக் ஸ்டாக்கை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து மேனிபுலேட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர் யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு பொதுவாக வந்து ஒரு நார்மல் ஸ்டாக்கை வந்து ஈஸியாக வந்து ஒருத்தவங்க வந்து மேனிபுலேட் பண்ணிடலாம். ஸோ அப்படி நடக்கிறதுனால தான் வந்துட்டு சில பேர் வந்து மோஸ்ட்லி அப்படி நடக்குது இல்லை. ஸோ மக்கள் ஏமாந்து போகிறாங்க. ஸோ வந்து இந்த வால்யூம் பேஸ் பண்ணி தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2 பேர் மட்டும் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். இவன்கிட்ட ஒரு 1000 ஷேர் இருக்குது. ₹100 ஒரு ஏதோ ஒரு கம்பெனி வச்சுக்கோங்க. நார்மலாக ஒரு ஃபேக் ஸ்டாக்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு பொய் பேரில் வந்து ஒரு ஃபேக் ஸ்டாக் வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்கள்கிட்ட தெளிவுபடுத்துறதுக்கு முன்னாடி வெளிப்படையாக கொண்டு வரதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2 பேர் வச்சுக்கோங்க. ஒரு 1000 ஷேர், ஒரு ஷேரோட விலை ₹100. இவர் வந்து ₹100 ஷேரை வந்து 1000 வாங்கிட்டு வந்து ரெடியாக வச்சுருக்காரு. 100.25 வந்து விற்கிறதுக்கு இவர் போட்டார். ஸோ வந்து ஒரு ஆர்டர் மாதிரி போட்டார். இவர் வந்து இன்னொருத்தர் சொல்கிறார், அந்த 2 பேரில் இன்னொருத்தர் சொல்கிறார், நீ வந்து 100.25 மார்க்கெட் ஆர்டரில் வாங்கு அந்த மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து வாங்குறாரு அப்படின்னா அடுத்ததே வந்துட்டு ஸோ இங்கே போய் நிற்கும். ஸோ 100 ஷேரில் ஒரு கேண்டில் இங்கே நிற்கும். ஸோ அடுத்தது வந்துட்டு இங்கே போய் நிற்கும் 100.25. ஸோ இவர் வாங்குறவர் என்ன பண்ணார், 100.5, அதாவது 100.5 வந்து செட் பண்ணிவிட்டு விற்கிறதுக்கு ரெடியாக இருப்பார். மறுபடியும் இவரே வாங்குவார். ஓகேவா? இவரே வாங்கும் போது வந்துட்டு திருப்பியும் இந்த இடத்துல போய் மேலே போய் நிற்கும். ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து திருப்பி இவரே விற்பார். இப்போ 101க்கு. ஸோ இப்படி இவர் போய் வாங்குவார். ஸோ இப்படி ஏறி போயிட்டு குறிப்பிட்ட சார்ட் வந்து இப்படி காமிக்கும். நீங்கள் உள்ளே போகிறீங்க, குறிப்பிட்ட சார்ட் வந்து இப்படி காமிக்கும். நீங்கள் வால்யூம் வந்து எப்படின்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். 1000, 2000, 3000 அப்படி வந்து அப்படி கிராஜுவலாக வந்து எப்போவுமே இன்க்ரீஸ் ஆகுது. 2 பேர் மட்டும் இருக்காங்க அப்படின்னா கிராஜுவலாக வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 100 அப்புறம் 100.25 இதுக்கிடையிலே வந்துட்டு லட்சக்கணக்கான ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு இப்படி தான் பார்க்கணும். ஜஸ்ட்டு வந்து சார்ட்டை பார்க்கும்போது நீங்கள் ஃபுல் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து 100, 100.25, 100.5 அப்புறம் 101. ஸோ சடன் ஹைக் இருக்குது. அப்போ கண்டிப்பாக நாளைக்கு வந்து நாளைக்கும் சரி இன்னும் அடுத்த 1 ஹவரில் சரி 100 வந்து 101.25க்கு போகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஓகே யாராவது வந்துட்டாங்கன்னா மொத்தம் வந்துட்டு போயிடுவாங்க. ஸோ இப்படி ஈஸியாக வந்து மேனிபுலேட் பண்ணிடலாம். அந்த இடத்துல நம்ம வந்து வால்யூம் பார்க்குறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கும். ஸோ அந்த வால்யூம் அப்படின்னா என்னென்னா, அந்த மார்க்கெட்டில் இருக்க ட்ரேடர்ஸ் அப்புறம் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ அதை தெரியப்படுத்துறது தான் இந்த வால்யூம். மெயினாக வந்து எப்போ இருக்குன்னா, மார்க்கெட் ஸ்டார்டிங்கில் வந்து எப்போ வந்து ஹையாக இருக்கும் வால்யூம். ஏன்னா அந்த இடத்துல வந்து திடீர்னு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது அப்படின்னா நிறைய காரணங்கள்னால திடீர்னு ஸ்டாக் ஏறலாம். ஸோ நிறைய காரணங்களால் மார்க்கெட் டவுன் ஆகலாம். ஸோ ஹை வால்யூம், ஸோ அப்படி என்ன சொல்ல வரோன்னா, ரொம்ப இந்த மார்க்கெட் வால்யூம் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னா, ஒரு ஷேர் வந்து ரொம்ப வித்துட்டே இருக்காங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதே சமயம் வந்து வால்யூம் அதிகமாகிட்டு இருக்குன்னா இதுதான் ஹை வால்யூம் சொன்னாங்க. ஸோ ஹை வால்யூம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்தாலே இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அந்த ஷேரில் வந்து ஈடுபடுறாங்க அப்படின்னு அர்த்தம். அதை விற்கிறதும் சரி வாங்குறது சரி ரெண்டுமே பொருந்தும். நம்ம ஹை வால்யூம் அப்படின்னாலே நம்ம பை பண்ணுறது அப்படின்னு மட்டும் இல்லை, பை பண்ணுறது செல் பண்ணுறது. ஒரு ஷேர் வந்து கன்வியூஸாக ஆகிட்டே இருக்குது, விற்றுக்கிட்டே இருக்காங்க, நிறைய விற்றுட்டே இருக்குன்னா வால்யூம் ஹையாக இருக்குது அப்படின்னா ஸோ அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ அந்த ஷேரில் வந்து ஈடுபடுறதுக்கு விற்கிறதுக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னு அர்த்தம். இது வந்து ரொம்ப ஹை வால்யூம் வந்து எதுக்கு பொருந்தும், பைக்கும் பொருந்தும் அப்படின்னா பொருந்தது அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து ஃப்யூச்சர் நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இவங்க நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஸோ அதான் ஹை வால்யூம் அப்படி சொல்லுவாங்க. லோ வால்யூம் அப்படின்னா ரொம்ப கம்மியான வால்யூம் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து எந்த வித ஆர்வம் காட்டலை. ஸோ அதை தான் வந்து லோ வால்யூம் அப்படி சொல்லுவாங்க. பொதுவாக வந்து எப்போவுமே மார்க்கெட் ஸ்டார்டிங்லையும் சரி மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் வந்து இப்போ ஹை வால்யூம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க என்னென்னா, அந்த டைமில் வந்து நம்ம நல்லா எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து திடீர்னு டவுன் ஆகும், மார்க்கெட் டவுன் ஆகுதுன்னா ஹை வால்யூம் அந்த இடத்துல இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் செல் பண்ணிக்கலாம், அந்த இடத்துல திடீர்னு அப் ட்ரெண்ட் ஆகலாம். ஸோ ஹை வால்யூம் அங்கே இருக்கும். அது மாதிரி வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது சரி க்ளோஸ் ஆகிற டைமில் வந்து இன்னும் ஹையாக இருக்கும், ஹை வால்யூமாக இருக்கும். ஏன்னா வந்து
சில டைம் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஹை வால்யூம் ஸ்டாக்கை தான் வந்து கண்டிப்பாக பிக் பண்ணுவாங்க. ஏன்னா எவ்வளோ ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளோ ஷேர்ஸ் கை மாறி இருக்குது அது ரொம்ப முக்கியம். ஸ்டாக்ஸ் ரைஸ் ஆகுது ஓகே, பட் எவ்வளோ ப்ரைஸ் ரைஸ் ஆகிட்டு போகிறது ஓகே. ஸோ எவ்வளோ ஸ்டாக் வந்து கை மாறி இருக்குது, எவ்வளோ வால்யூம் அதுவும் முக்கியனால எப்போவுமே வந்துட்டு எல்லாருமே வந்து ஹை வால்யூம் ஸ்டாக் தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி வந்து மெயினாக வந்துட்டு இன்ட்ராடே அப்படி எடுத்துட்டிங்கன்னா காலை ஆரம்பித்து ஈவினிங் முடிஞ்சிடும். ஸோ அதனால் வந்துட்டு இன்ட்ராடே பண்ணுறவங்க அவங்க அந்த ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சடனாக வாங்குறத வந்து விற்க தான் ரெடியாக இருப்பாங்க. ஓகேவா, இப்போ காலையில் வாங்கிட்டாங்க, காலையில் மார்க்கெட் ஓப்பன் டைமில் வாங்கிட்டாங்க. ஸோ நிறைய பேர் வாங்குறாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்துட்டு அந்த டேக்குள்ளே முடிக்கணும், அவங்களுக்கு விற்கணும். ஸோ ஏன்னா வந்து அன்றைக்கி ஸ்குவாட் ஆஃப் ஆயிரும், கட் ஆயிரும். மொத்தமாக வந்து நம்ம விற்று அவங்களே நம்ம சாமான் தான் கூட மொத்தமாக வந்து அந்த இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து க்ளோஸ் ஆயிரும் ஒரே நாளில். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ காலையில் வாங்குறாங்களும் சரி ஈவினிங்குள்ளே விற்க பார்ப்பாங்க, இல்லை காலையில் விற்றுட்டாங்களும் சரி ஈவினிங்குள்ளே அதை வாங்க பார்ப்பாங்க. ஸோ இதனால் வந்துட்டு வால்யூம் வந்து எப்போவுமே வந்துட்டு இந்த மார்க்கெட் ஸ்டார்டிங் அப்புறம் வந்து மார்க்கெட் க்ளோஸ் அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கலாம். ஸோ ஹை வால்யூம் லோ வால்யூம்க்கும் டிஃப்ரென்ஸ் தான். ஹை வால்யூம் அப்படின்னா ட்ரேடர்ஸோ இன்வெஸ்டர்ஸோ சரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் மேலே. ஸோ அப்புறம் லோ வால்யூம் அப்படின்னா ரொம்ப ட்ரேடர்ஸ் வந்து கொஞ்சம் அதில் ஆர்வம் காட்டுறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த வால்யூமோட இம்பார்ட்டன்ஸ், அந்த வால்யூம் வந்து என்ன சொல்ல வருதுன்னு சொல்லிட்டு ஓரளவு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைஸ் அப்புறம் வால்யூமோட ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது ஒரு சினாரியோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 100 ருபீஸில் வந்து 100.25 ஆகுது. ஸோ 100.50 அப்புறம் 100.75 அப்புறம் 101. ஸோ இப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. ஸோ அப்போ அந்த டைமில் வந்து வால்யூம் எப்படி இருக்குது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூமும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அந்த இடத்துல என்ன நடக்குது. ஸோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் ஸோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. எதுக்குன்னா அந்த ஷேரை வந்து வாங்குறதுக்கு. இப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஸோ இங்கே ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்குது, வால்யூம் இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், நிறைய ஹை வால்யூம் அப்படி காமிக்குது அப்படின்னா இன்வெஸ்டர்ஸும் சரி ட்ரேடர்ஸும் சரி ரொம்ப அதை ஷேர்ஸை வாங்குறதுக்கு வந்து பை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்னொரு சினாரியோ ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் ஆகுதுன்னா எப்படி 100லேருந்து 99.75. ஸோ அப்புறம் வந்து 199.5, ஸோ 99.25, 99. ஸோ இப்படி வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லிடுறேன், இப்படி வந்து டவுன் ஆகிட்டே போய்ட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து அப்போ வால்யூம் பார்க்குறீங்க, வால்யூம் ஹெவியாக இருக்குது, ஹை வால்யூம் அப்படின்னு காமிக்குது. ஸோ ஹை வால்யூம் அப்படின்னு இருக்கும்போது ஸோ அந்த இடத்துல இன்வெஸ்டர்ஸும் ட்ரேடர்ஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. இதில் ஷேர்ஸை வந்து விற்கிறதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து 2 சினாரியோ சொல்ல வருது. ஸோ இப்படி நீங்கள் பார்க்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கான்செப்ட்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி வந்து வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஓகே அந்த ப்ரைஸ் வந்து அப் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த மூவ்மெண்ட் வந்து அப் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஸோ ஓகே நல்ல அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க பைக்கு. ஸோ ரெண்டாவது வந்து ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகுது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா விற்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. ஸோ இதுதான் 2 சினாரியோ. ஸோ இது போக வந்து இன்னும் 2 சினாரியோ இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 2 சினாரியோ வந்து ஒரு பாசிட்டிவ் சைன், ஒன்று அப் ட்ரெண்டு இன்னும் டவுன் ட்ரெண்ட். ஓகேவா போகுது, ஓகேவா பாசிட்டிவ் சைன் தெரிஞ்சிச்சு. இன்னொன்று ஒரு 2 சினாரியோ அப்படின்னா ப்ரைஸும் டிக்ரீஸ் ஆகும், வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணால் அப்சர்வ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ன அடுத்து நடக்க போகுது சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இன்னொரு சினாரியோ, இது ஒரு சினாரியோ. ஸோ இன்னொரு சினாரியோ அப்படின்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ், வால்யூம் வந்து டிக்ரீஸ். ஸோ இந்த சினாரியோ வரும்போது நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஸோ ஒரு அப்சர்வ் பண்ணி ஸோ அடுத்து என்ன நடக்குது ஸோ வைப்பாங்க. ஃபஸ்ட்டு 2 சினாரியோ வந்து ஓகே ஒரு பாசிட்டிவ் சைன் வந்து உண்டாகும், அப் ட்ரெண்ட் போதா டவுன் ட்ரெண்ட் போதா. ஸோ ரெண்டாவது 2 சினாரியோ வந்து அடுத்த 2 சினாரியோ வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி போகிறது நல்லது. அதாவது ப்ரைஸும் சரி வால்யூமும் சரி டிக்ரீஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் அப்சர்வ் பண்ணணும். ஸோ அந்த இன்னொரு டைமில் இன்னொரு சினாரியோனா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த 2 சினாரியோ வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி போகிறது ரொம்ப நல்லது. ஸோ ஒரு கீழே வந்து ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன், அந்த டேபிள் வந்து திருப்பி ஒரு தடவை பாருங்கள். நான் சொல்கிறதும் சரி, இந்த டேபிள் ஒரு தடவை பாருங்கள். நீங்களும் ஒரு ப்ரைஸும் வால்யூமோட கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த வால்யூம் வந்து எங்கே பார்க்கலாம்? ஸோ அதனால் வால்யூம் பற்றி பார்த்துருந்தோம். வால்யூம் என்ன பார்த்தோம், அந்த வால்யூம் வந்து நம்ம எங்கே பார்க்கலாம்? ஸோ ஜென்ரலாக வந்துட்டு நான் எப்படி வந்துட்டு ஒரு சார்ட்டில் வந்து எப்படி பார்க்கலாம்னு சொல்லி நான் காமிக்கிறேன். ஸோ ப்ராக்டிக்கலாக வந்துட்டு இப்படி தான் இதை பார்த்துட்டு அப்படி ட்ரேட் பண்ணுறது எல்லாமே ஃபர்தர் வீடியோஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போது வந்துட்டு நான் இதில் பார்க்குறேன். ஸோ நான் வந்து இந்த வால்யூம் வந்து இதெல்லாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன்.
ரேண்டமாக வந்து ஒரு ஸ்டாக் வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரிலையன்ஸ் பவர் ஸ்டாக் வந்து உங்களுக்கு சும்மா ஜஸ்ட் வந்து வால்யூம் வந்து எங்கே பார்க்குறாங்க சொல்லி காமிக்கிறதுக்கு வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டாக்கோட ஃப்ளோ. ஸோ அந்த கேண்டில் ஃப்ளோ இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ வந்து இப்போ எக்ஸஸ் இதில் போய் பார்த்திங்கன்னா வால்யூம் அப்படி டைப் பண்ணிங்கன்னா ஸோ வால்யூம் ஷார்ட். ஸோ இப்போ பிக் பண்ணும்போது இந்த இடத்துல வால்யூம் வந்துடும். ஓகேவா? ஸோ நீங்கள் பெருசாக பார்க்குறீங்க, பெருசாக காமிக்கிறேன். ஸோ இப்படி நீங்கள் பார்க்கும்போது ஸோ வால்யூம், அதாவது இது வந்து ஷேரோட ப்ரைஸ் இந்த மூவ்மெண்ட் வந்து இது கீழே காமிக்கிறது எல்லாமே வால்யூம். ஓகேவா? ஸோ இந்த ஹெவி இந்த ரெட் கலர் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து செல்லிங் வந்து ரொம்ப அதிகமானது இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ரைஸும் டவுன் ஆகிருக்கு. ஸோ அதே டைமில் வந்து செல்லிங்கும் டவுன் ஆகிருக்கு. சரி, ஹை வால்யூமும் செல் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ராப்பராக நீங்கள் வந்து ஒரு டவுன் பார்க்கலாம். ஸோ இந்த டவுன் பார்க்கலாம். ஸோ அப்புறம் வந்துட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்க்கும்போது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கேண்டில் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ், அதாவது ஹை வால்யூம் காமிக்குது. எல்லாம் காமிக்குதுன்னா பை பண்ணுறது காமிக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கேண்டில் பாருங்களேன், ஒரு ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ ப்ரைஸும் ஹையாக இருக்குது. அதே டைமில் கீழேயும் பாருங்கள் வால்யூமும் கொஞ்சம் ஓரளவு மற்ற வால்யூமோட ஓரளவு வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகி போயிருக்கு. ஸோ நான் சொன்ன அதுக்கு சினாரி வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு 100% நம்ம வந்து அதில் முடிவுக்கு வந்துட முடியாது. ஸோ வந்து ஒரு ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஸோ தேர்ஸ் எ சான்ஸ். ஸோ நாளைக்கு வந்து ஸோ அது ஒரு ஃபேக்டர். ஸோ மேபி இன்னும் நிறைய ஃபேக்டரை கன்சிடர் பண்ணி நாளைக்கும் ப்ரைஸ் வந்து மேலே போகலாம். ஸோ இந்த வந்து தான் வந்து இந்த ஃபர்தராக வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்தராக வந்து நம்ம வந்து வால்யூம் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறது எல்லாமே இன்னும் நான் கற்றுக்கிட்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இது வரைக்கும் நான் கற்றுக்கிட்டு வந்து உங்கள்கிட்ட ஒன்றா ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ ட்ரேட் பண்ணும்போது நம்ம வந்து ஒன்றா வந்துட்டு ஸோ வால்யூம் எப்படி இருக்குது, ஸோ இதோட மதிப்பு, வால்யூம் என்ன, வேல்யூ என்ன சொல்லிட்டு இது எவ்வளோ வாங்கியிருக்காங்க, ஸோ இவ்வளோ மதிப்பில் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணிட்டு நம்ம ட்ரேட் பண்ணும்போது நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஸோ வந்து வால்யூம் வந்து இங்கே தான் ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இதான் ஃபுல்லாக காமிக்கிறது எல்லாமே வால்யூம் தான். ஸோ இந்த ஹை க்ரீன் கேண்டில் எல்லாமே இதில் இருக்குன்னா பை ரொம்ப அதிகமாக ஹை வால்யூம் நடந்திருக்கு. ஸோ இந்த ரெட் கேண்டில் வந்து ரொம்ப ஹையாக இருக்குன்னா செல்லிங் ப்ரெஷர், அதாவது செல்லிங் வந்து அதிகமாக நடந்திருக்கு. ஸோ அப்படின்னு காமிக்கிறதா இந்த கேண்டில் வந்து ஷோ பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து சொல்ல வருது இது. ஓகேவா? ஸோ இது வந்து நான் ஜென்ரலாக காமிக்கிறேன். அதாவது வந்து என்னடா ட்ரேட் பண்ணி காமிக்கல அந்த மாதிரி நினைக்கிறீங்க. ஸோ கேண்டில் வந்து இந்த வால்யூம் வந்து எப்படிலாம் வந்து ஷோ ஆகுது ஒரு வெப்சைட்டில் பார்க்கும்போது வால்யூம் வந்து எப்படி வந்து பார்க்குறாங்க, ஸோ காமிக்கிறது தான் ஒரு டெமோ மாதிரி தான் இது உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இந்த வால்யூம் வந்து கேண்டில் வந்து அந்த வால்யூமோட அந்த கேண்டில்லாம் எப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அந்த வால்யூம் ஒரு ஃபேக்டரை வச்சு நம்ம ட்ரேட் வந்து பண்ணலாமா? ஸோ அந்த வால்யூம் வந்து ஒரு ஃபேக்டரை வச்சு ஸ்டாக் வந்து பிக் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாமா அப்படி கேட்டிங்கன்னா, ஸோ ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹியூஜ் நம்பர்ஸ், ஸோ நிறைய மக்கள் வந்து உள்ளே வர ஒரு பிஸ்னஸ். ஓகேவா? அதை வந்து ஜஸ்ட் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும் தவிர, ஓகே இதனால வந்துட்டு இப்போ ஒரு 1000 ரூபா போகிறாங்கன்னா ஓகே ஒரு 700 to 800 நம்ம லாபம் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம் தவிர கன்ஃபார்மாக இதுதான் சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்குது. சும்மாவே இல்லாமல் நம்ம சுற்றி வேர்ல்டு ஃபுல்லாக வார் நடந்துகிட்ருக்கு. அப்புறம் வந்து எக்கனாமிக் கண்டிஷன்ஸ், அப்புறம் வந்து நேச்சுரல் டிசாஸ்டர் சொல்லி நிறைய என்னென்னமோ வந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு காரணம். அப்புறம் வந்துட்டு நீங்கள் திடீர்னு சடனாக வந்துட்டு காலையில் நீங்கள் பார்க்குறீங்க யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே ரொம்ப டவுன் ஆகிருக்கு. உடனே ஓகே நம்ம இந்தியன் மார்க்கெட்டும் டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அது ஒரு ரீசன். அப்புறம் அந்த யூஎஸ் மார்க்கெட் டவுனாக இருக்கா, அப்போ வந்து ஓகே இந்தியன் மார்க்கெட் டவுனாக வாய்ப்பு இருக்குது, அது ஒரு ரீசன். அப்புறம் வந்துட்டு டாலர் விலை வந்து ரொம்ப ஏறிச்சா, அப்போ வந்து ருப்பீஸ் வந்து டவுன் ஆகிருக்கும், அப்போ அதனால் வந்து இந்தியன் மார்க்கெட் டவுன் ஆகும். ஸோ அது ஒரு ரீசன். அதே வந்து அந்த வால்யூம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஃபேக்டர்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஷேரை வாங்குறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 5 to 10 ரீசன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். ஒரு 5 ரீசன்ஸாக உங்களுக்கு இருக்கணும். ஒரு ஷேர் வாங்குறீங்க, நான் 1000 ரூபா கொடுத்த ஷேர் வாங்க போகிறேன், நான் ஒரு 200 rupees or 100 rupees நான் வந்து லாபம் பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்குறீங்க அப்படின்னா மினிமம் வந்து 5 ரீசன்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கணும். ஸோ அந்த வால்யூம் மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணலாம். பட் வந்துட்டு நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து ஏகப்பட்ட ரிசர்ச் நீங்கள் பண்ண அப்புறம் தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஏன்னா மெயினாக வந்து இதில் வந்து ரொம்ப டவுன் ஆகும் அப்படின்னா சென்டிமெண்ட் மூலமாக தான் மார்க்கெட் வந்து அதிகபட்சம் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து இப்போ நீங்கள் திடீர்னு நான் சொல்லிகிட்ருக்கேன், ஒருத்தர் போய் சொல்கிறேன், நான் காலைல தான் நியூஸ் பார்த்தேன் அப்படி வந்து நான் சொல்கிறேன். ஸோ அவர் வந்து நான் காலை நியூஸை பார்த்து நான் சொல்கிறேன் ஓகே இப்படி நடந்திருக்கு, ஸோ கண்டிப்பாக அந்த ஷேர் ஆகும். ஸோ நான் சொல்கிறத நம்பிட்டு அவர் கூட ஷேரை வந்து வாங்கலாம் இல்லை விற்கலாம். ஓகேவா? இதான் சென்டிமெண்ட். ஸோ இப்படி வந்து சென்டிமெண்ட்டாக வந்து நிறைய மூவ் ஆகும். திடீர்னு வந்து ஒரு பயம் வரும், அந்த பயத்தில் வந்து எல்லோரும் விற்க பார்ப்பாங்க. ஸோ சென்டிமெண்ட் சைக்காலஜிக்கல் மூவ்மெண்ட் தான் மேக்ஸிமம் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து நாலேஜ் பேஸில் கொஞ்சம் போயிட்டோன்னு வச்சுப்பேன்,
வச்சு போயிட்டோம் அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு ஃபேக்டரை மட்டும் வச்சு நம்ம போக மாட்டோம். ஸோ எல்லா ஃபேக்டரும் ரொம்ப முக்கியம். அதில் முக்கியமான ஒரு ஃபேக்டர்ஸ் தான் இந்த வால்யூம். ஸோ வால்யூம் வந்து எதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஸோ வந்து ஒரு ஷேர் வந்து மூவ் ஆகுது, எந்த அளவுக்கு அது மூவ் ஆகுது, ஒரு ஷேர் வந்து நல்லபடியாக மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து எவ்வளோ மூவ் ஆகுது. ஸோ சடனாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டம்மி ஸ்டாக்கை, ஒரு ஃபேக் ஸ்டாக்கை வந்து மேனிபுலேட் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அந்த இடத்துல எவ்வளோ தூரம் அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக வாங்குறாங்க, எவ்வளோ குவான்டிட்டி வாங்குறாங்க, ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் வந்து இந்த வால்யூம் வந்து சொல்ல வருது. ஸோ இந்த வால்யூம் வந்து ஒரு ஃபேக்டரை மட்டும் வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணதுக்கு பதிலாக ஒரு எல்லா ஃபேக்டரும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? ஸோ இது வந்து என்னோட ஒரு கருத்து. ஸோ வால்யூம் மட்டும் பண்ணாமல் எல்லா ஃபேக்டரும் நம்ம பண்ணால் மட்டும் தான் நம்ம குறிப்பிட்ட லாபம் பார்க்க முடியலாம் சொல்லிட்டு என்னோட ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம வால்யூம் அப்படின்னா என்ன, அந்த வால்யூமோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ கன்க்ளூஷன் என்ன, வால்யூம் வந்து ஒரு குவான்டிட்டியை வந்து நம்ம எடுத்துரைக்குது. ஸோ இது எவ்வளோ ஷேர்ஸ் வந்து மூவ் ஆகிருக்கு, எவ்வளோ ஷேர் வந்து விற்கிறாங்களோ வாங்குறாங்களோ சொல்ல தான் இந்த வால்யூம். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மார்க்கெட்டோட இன்ட்ரெஸ்ட், ஸோ மார்க்கெட் அந்த இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸோட இன்ட்ரெஸ்ட், ஆக்டிவிட்டி, அப்புறம் லிக்விடிட்டி தான் டிட்டர்மைன் பண்ணுறது இந்த வால்யூம் தான். கரெக்டான மெஷரில் நம்ம போகும்போது வந்துட்டு ஸோ கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா கிடைக்கும் இந்த வால்யூம் மூலமாக நம்ம போகும்போது. ஓகே, இந்த வீடியோ சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில், அதாவது டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்ட் 3ல வந்து இன்னொரு டாபிக் மூலமாக உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.